இந்த மனுஷன் இந்த ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரையும் சந்திக்காத ட்ரோல்ஸும் கிடையாது, சந்திக்காத அவமானங்களும் கிடையாதுங்க. ஆனா இவரை ஏன் கேவலமா ட்ரோல் பண்றானுன்னு தெரியல. முதல்ல இவரை ட்ரோல் பண்ணவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அவர் ஃபேனே ஆயிட்டானுங்க. அவரை ஹேட் பண்றவனுங்க எல்லாம் இந்த ஐபிஎல் பார்த்து மட்டுமே ஹேட் பண்ற தற்குறிகளா தான் இருப்பானுங்க. ஏண்டா, என் தலைவர் என்னடா பண்ணல? தோனி கேப்டன்சில டெபியூ ஆகி தோனி கேப்டன்சி, ரோஹித் சர்மா கேப்டன்சி, கில்லு கேப்டன்சி எல்லா கேப்டன்சிலையும் நல்லா ஆடக்கூடிய ஒரு கேப்பபிளான பிளேயர். ஆனா நீங்க அவரை பார்த்து கேட்கலாம், நீங்க ஒரு ஃபெயில்டு கேப்டன் தானே, ஆனா உங்க கேப்டன்சில நீங்க ஒரு டிராஃபி கூட அடிக்கலையேன்னு சொல்லுறது பத்தியா. அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய விஷயமே. அதாவது இந்த வீரம் படத்துல அஜித் ஒரு டைலாக் சொல்லுவாரு, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பார்த்துக்கிட்டா மேல இருக்கிறவங்க நம்மளை பார்த்துப்பான். தோனி கேப்டன்சில 2014-16 பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் T20 வேர்ல்டு கப்ல, ரோஹித் சர்மா கேப்டன்சில 2023 உங்களுக்கே தெரியும் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், அண்ட் 2022 பாகிஸ்தானோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் 2024 T20 வேர்ல்டு கப்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச். கில்லு தலைமையில, KL ராகுல் தலைமையில, எல்லாரோட தலைமையில பைலேட்டரல் சீரிஸ் வரட்டும், எதுவானா வரட்டும், ஆனா நின்று அவங்களுக்காக அடிச்சு கொடுத்தவர் தான் என் மனுஷன். என் மனுஷனை பார்த்து இந்த மாதிரி நாயங்கள்லாம் ஏன் அவங்க அளவுக்கு கேவலமா ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு செஞ்சுரியில ஆரம்பிச்சு 85 செஞ்சுரிஸ் டீமுக்காக அடிச்சு கொடுத்து, அதை ஒரு செல்ஃபிஷா அடிச்சாலும் சொன்னாலும் அவர் சேஸ் மாஸ்டர். அவர் எப்போல்லாம் 100 அடிச்சிருக்காங்களோ அப்போல்லாம் இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஏண்டா, ஒரு ஐபிஎல் வச்சு ஒரு ட்ரோல் பண்றீங்களேடா, உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இல்லை? அவர் ட்ரோல் பண்ற எல்லா தற்குறிகளுக்கும் ஒண்ணு சொல்றேன், என் தலைவன் இதோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே தான் இருப்பான். நீ எந்த அளவுக்கு அவர் ஐபிஎல் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ற, இன்னும் அவர் மேல போயிட்டே தான் இருப்பான். அவர்கிட்ட ஒரு டிராஃபி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டிராஃபி அடிச்சோம் எங்க கிட்ட 5 இருக்கு, எங்க ஈக்குவல் விராட் கோலி கிடையாது அப்படின்னு சொல்றானுங்க ஒரு சில தற்கொலைகள். அண்ட் பேசிக்கா ஒரு சில ஓஜி ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஐபிஎல் அப்போ மட்டும் ஆர்சிபியை மட்டும் கலாய்ச்சாலும் விராட் கோலியை என்னைக்குமே அவங்க ஹேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே விராட் கோலியோட நெசசிட்டியை பத்தி தெரியும். ஸோ இவனுங்க 2 பேரும் பாருங்க, இவனுக்கு பாத்தீங்கன்னா தோனி ஃபேன்ஸ் சொல்றாங்க, ஆனா விராட் கோலியை பயங்கரமா ஹேட் பண்ணுவாங்க. இவங்க பேரு சையது, இவங்க கூட இருக்கிறவங்க பேர்லாம் என்னன்னு தெரியல. ஆனா இவங்க பயங்கரமான ஆஸ்திரேலியா ஃபேன். அதனாலதான் விராட் கோலியை அவரை ஹேட் பண்றாங்க. ஏன் ஆஸ்திரேலியா ஃபேனா அந்த விராட் கோலி ஹேட் பண்ணணும்னு இருக்கு. இந்த 10 வருஷ காலத்துல ஆஸ்திரேலியாவை போட்டு ஒரு தம்சம் பண்ணதே இந்த ஒரு மனுஷன் தான். அதனாலதான் அவரை ஹேட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய சீக்கர்ஸ் இருக்காங்க, தோனி பேரை சொல்லிட்டு தோனி இது பண்ணிட்டு விராட் கோலியை ஹேட் பண்றோம். ஆனா உண்மையான தோனி ஃபேன் இருந்தா கண்டிப்பா அவன் விராட் கோலியை ஹேட் பண்ண மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விராட் கோலி அவரோட கேப்டன்சில எந்த அளவுக்கு பிரதிபலிச்சாரு. அண்ட் அவர் விளையாடின விளையாட்டை பார்த்து தோனி அவர்களே வைஸ் கேப்டன்சி பதவியை விராட் கோலி அவர்களுக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த அளவுக்கு பாண்டிங் இருக்கும்போது அந்த ஃபேன்ஸா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸா இருக்கட்டும், கண்டிப்பா விராட் கோலி ஹேட் பண்ண மாட்டாங்க. நடுவுல இருக்கிற சில பல தற்குறிகள் தான் என் மனுஷன் ஹேட் பண்ணுவாங்க.